வர தண்டாமமேவி இவர் பார்த்துன்னு ராமன் போயிட்டே இருக்கிறச்சே ஆகாசத்தில் இருக்கிற தேவமாதர்கள் தேவர்கள் நித்த சூரிகள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் எல்லாரும் பூர்ண கும்பம் எடுத்துன்னு வரா. அப்படியே மேலே போனார் காணும். காணும்னா கவலை இல்லை, மொத்த பேரையும் கூட கொண்டு போயிட்டாரோ இல்லையோ, அனைவரையும் அழைச்சின்னு போறேங்கிறச்சே ஹனுமான் பக்கத்துல நிற்கிறார். ஹனுமன்னு நீர் தான் முதல்ல வரணும். ஸ்னேகோமே பரமோ ராஜன் தை நித்தியம் பிரதிஷ்டிதா. எனக்கு உங்ககிட்ட ஸ்னேகமும் உண்டு, எனக்கு உன்னிடத்துல பக்தியும் உண்டு. ஸ்னேகம் வேறே பக்தி வேறே. சின்னவன் பெரியவன்கிட்ட காட்டுற அன்புக்கு பக்தின்னு பேர், பெரியவன் சின்னவன்கிட்ட காட்டுற அன்புக்கு ஸ்னேகம்னு பேர். அது வியாக்கியானத்திலே பெரியவாச்சனவர் சாதித்தார். தசரதன் ராமனிடத்துல வைத்த அன்புக்கு ஸ்னேகம்னு பேரு, லக்ஷ்மணன் ராமனிடத்துல வச்ச அன்புக்கு பக்தின்னு பேர். ராமா நான் ரொம்ப வயசானவன் பூத்தவன், ஆகையாலே தசரதனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அன்பும் எனக்கு உங்கள்கிட்ட உண்டு. அதே போல லக்ஷ்மணன் உன்னிடத்துல என்ன அன்பு வச்சிருந்தாரோ அந்த அன்பு எனக்கு உண்டு. அதனால ஸ்னேகமும் உண்டு பக்தியும் உண்டு. ஸ்னேகோமே பரமோ ராஜன் தை நித்தியம் பிரதிஷ்டிதா. ராமனுடனே சொன்னாராம், இப்படி ஸ்னேகம் உண்டு அன்பு உண்டுலாம் நிறைய பேர் அப்பப்போ பாடி நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் கீர்த்தனம் பண்றதுக்காக பண்ணுவா. ஹனுமான் சொன்னார், நான் கீர்த்தனம் பண்றதுக்காக பாடலே, தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா. நான் உருவான நாள் தொடங்கி இன்று வரைக்கும் உன்னிடத்தில் இந்த அன்பு நித்தியமாக இருந்திருக்கிறது, மாறாமல் இருந்திருக்கிறது. தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா வீர. இது இத்தனை உங்ககிட்ட நான் எதுக்கு தோற்றேன் தெரியுமாராமா? நீ என்னமோ ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தே, ராவணனை கொன்னுட்டே, சீதையை மீட்டு கொண்டாய், இப்படின்னு எதோ சரித்திரம் சொல்றதுக்கெல்லாம் நான் தோக்கலை. பக்திஷ்ச நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி. உன் வீரத்துக்கு தோற்றேன்னு அப்பா ஹனுமார் தெரிவித்தார். உடனே வியாக்கியானத்தில் எழுதினார், வீரன் வீரனுக்கு தோற்பான். ஒரு வீரன் ஆருக்கு தோற்பன்னா கோழைக்கு தோத்துருவரா? ஹனுமான் போய் ராமனுடைய வீரத்துக்கு தோத்தேன்னு சொன்னா அவ்வளவு மகாவீரர் இவர். அத்தனை மகாவீரன் ராமன். ஜெய ஜெய மகாவீரன் வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தினுடைய ஆரம்பத்தில் தெரிவித்தாரோ இல்லையோ.